ஷின்டு. இந்த வீடியோல ட்ரீமிங் ஆஃப் அ ஃப்ரீக்கிங் ஃபேரிடைல் சீரிஸோட 6th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜெயரேம் ஷாமின் கிட்ட வரா. அப்போ இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி சொன்னதை நினைச்சு பார்க்குறா. அதில் செக்ரட்டரி, நீங்க ஷாமினை கிஸ் பண்ண போனேன்னா ஷாமினால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்கள பிடிச்சா அவங்களுடைய பாடியால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே ஜெயரேம் ஷாமினை கிஸ் பண்ண வரா. அப்போ ஷாமன் அவனுடைய மனசுக்குள்ள இல்ல ஷாமன் நீ கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்பீடா பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்துட்டு என்ன நீ பண்ற? சரி நீ ஒன்று பண்ணு, நீ டூஹானோடைய ஸ்டூடியோக்கு போன்னு சொல்றான். அது கேட்டதும் ஜெயரேம், நீ கன்ஃபார்மாக தான் சொல்றியான்னு கேட்குறா. ஷாமன், நான் கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், ஆனால் நீ இப்படியே போகாதன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் ஒரு ஷோரூமில் இருக்காங்க. அப்போ ஷாமன் ஜெயரேம் கிட்ட, இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடம் உனக்கு தான், உனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ் வேணாலும் நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறான். ஜெயரேம், இதுக்கெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு தேவையில்லை, தேங்க்யூன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஷாமன், என்ன நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல, என்கிட்ட நிறைய காசு தான் இருக்குல்ல, உனக்கு தெரியும்லன்னு சொல்கிறான். ஜெயரேம், நான் அதுக்காகலாம் சொல்லலை, எனக்கு இவ்வளோ அவுட்ஃபிட் தேவையே இல்லை, ஏன்னா நான் நேச்சுரலாகவே அழகுதான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஷாமன், என்ன நீ என்னை செடியூஸ் பண்ணுறதுக்கு இயர்பட்ஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயரேம், ஃபேஷன்னா என்னென்ன உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறா. ஆனால் அவள் எத்தனை ட்ரெஸ் தான் போட்டாலும் ஷாமனுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேது. அவள் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து ஷாமன், என்ன நீ என்ன குழந்தையா, இவ்வளோ சின்ன சின்னதாக ட்ரெஸ் போடுற, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயரேம் இன்னொரு ட்ரெஸ் போட்டுட்டு வரா. அதை பார்த்து ஷாமன், உனக்கு இதில் மூச்சு விட முடியுதான்னு கேட்குறான். ஜெயரேம், அது ஃபேஷன் சொல்கிறா. அப்போ ஷாமன் அவனே ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு வந்து ஜெயரேம் கிட்ட கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு ஜெயரேமா காரில் ஏற்றி அங்கேருந்து அனுப்ப ட்ரை பண்ணுறான். அப்போ ஜெயரேம், நீ இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்ட, இவ்வளோ ட்ரெஸ் வாங்க தேவையே இல்லைன்னு சொல்கிறா. ஷாமன், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறா. அப்போது ஜெயரேம் போயிட்டே இருக்கும்போது அவன் அந்த பேக்கில் ஒரு நோட்டை விட்டு வைக்கிறான். அந்த நோட்டில் என்ன இருக்குன்னா, நீ இதுக்கு முன்னாடி போட்டல ட்ரெஸ், அதை என்னை தவிர வேறு யார் முன்னாடி இதுக்கப்புறம் போட்டு காமிச்சிடாத, ஏன்னா அது நல்லாவே இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயரேம்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, என்ன எனக்கு ஃபேஷன் சென்ஸ் இல்லை நீ நினைக்கிறியா, நான் அந்த மாதிரி ஏன் பண்ணேன்னா எனக்கே டூஹானோடைய ஸ்டூடியோக்கு போக வேண்டாம், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் ஜெயரேம் டூஹானோடைய ஸ்டூடியோக்கு போகிற டே வந்துடுது. அப்போது ஷாம் என்ன காமிக்கிறாங்க, ஷாமன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜெயரேம் சொன்னதை நினச்சி பார்த்து அவன் என்னை கிஸ் பண்ணி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா, அது என்னன்னு சொல்லி ஜெயரேம் அங்கேயே இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணுறா. அதில் ஜெயரேம், என்ன உனக்கு கில்ட் ஆகுதா, நீ என்ன டூஹான் கூட அனுப்பியிருக்க கூடாதுன்னு உனக்கு கில்ட்டாக இருக்குதானே, ஆமாம் நான் அங்கே போயிட்டு அவனை நிறைய கிஸ்ஸஸ் பண்ணுவேன்னு சொல்கிறா. அது கேட்டதும் ஷாமனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்பீடாக ஃபோன் எடுத்து ஜெயரேம்க்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக செக்ரட்டரிக்கு கால் பண்ணிடுறான். அதே நேரத்தில் ஜெயரேம் டூஹானை பார்க்க அவனுடைய ஸ்டூடியோக்கு வந்துடுறா. அங்கே டூஹான் அவளுக்கு நிறைய ஃபுட் செஞ்சு வச்சுருக்கதை பார்த்து ஜெயரேம் சாப்பிட்டுட்டே, சரி ஓகே எதுக்காக நீங்கள் என்னை இன்னைக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறா. அப்போது டூஹான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்து ஜெயரேம் கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நீ என் கூட வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறான். அதுக்கு ஜெயரேம், என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்கிறான். நீ ஒரு கதை எழுதணும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயரேம், எனக்கு அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறா. டூஹான், கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன். டூஹான், நம்மளுக்கு பிடிச்ச வேலை தான் நான் பண்ணணும்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயரேம், என்னுடைய பாஸ் கூட இதை தான் சொல்லுவார், நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணணும்னு சொல்லுவாருன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ டூஹானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் நீ முன்னாடி ஷாமினை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறான். சொல்லிட்டே ஜெயரேம் கிட்ட வரான். அதே நேரத்தில் ஷாமினும் செக்ரட்டரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் டூஹானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செக்ரட்டரி ஷாமின் கிட்ட, நான் கேள்விப்பட்டேன் டூஹான் ஒரு ப்ளே பாயாமே, மேபி அவன் ஜெயரேம் கிட்ட கூட தப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பானான்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் டூஹான் ஜெயரேமை கிஸ் பண்ண வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஜெயரேம்க்கு ஷாமினை கிஸ் பண்ணது ஞாபகம் வந்து ஸ்பீடாக பின்னாடி வந்துடுறா. அதை பார்த்ததோ டூஹான், உனக்கு பசிக்கலையான்னு கேட்குறான். ஜெயரேம் இல்லைன்னு சொல்கிறா. டூஹான், எனக்கும் பசிக்கலன்னு சொல்கிறான். அப்போது அவங்க 2 பேருக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் எழுந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் டூஹானோடைய அண்ணன். டூஹான் அவனை பார்த்து, நீ இங்கே என்ன பண்ணுற, நான் தான் உனக்கு ஆல்ரெடி காசு கொடுத்துட்டேன்ல, என்ன நீ அந்த எல்லா காசையுமே வேஸ்ட் பண்ணிட்டியான்னு கேட்குறான். அதுக்கு அவன், ஏன்னா நீ கொடுத்தது ஆல்ரெடி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெயரேம் கிட்ட வந்து, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவன் உன்னை பிடிக்கும்னு சொன்னால் அது உண்மையாக இருக்காது, ஏன்னா அவனுக்கு இது எத்தனையோ பொண்ணு பிடிச்சிருக்கு, இன்னொன்று ஒன்று தெரியுமா, அவன் பிஎல் நாவல் கூட எழுதுவான், அது அவனுடைய 3rd ரேட்டட் புக்குன்னு சொல்கிறான். அது கேட்டதும் ஜெயரேம், உன்னுடைய தம்பி என்ன எழுதுனா என்ன, ஆனால் அவனுடைய லைஃப்பில் அவன் ரொம்ப சக்ஸஸாக இருக்கான், நீ அதை யூஸ் பண்ணிக்கிற, நீ உன்னுடைய தம்பியை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உன்னை பற்றி யோசிக்கிறியான்னு சொல்கிறான்.
அத கேட்டதும் டூஹான் ஏதேதோ சொல்லிட்டு அவனுடைய அண்ணன அங்கருந்து அனுப்பிடுறான். அவனுடைய அண்ணன அனுப்பிட்டு ஜேரமையும் அங்கருந்து போக சொல்றான். அத கேட்டதும் ஜேரம் டூஹான பார்த்து, "என்ன பிஎல் நாவல் எழுதுனா மட்டும் என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் இது எல்லாமே மறைக்கணும்னு நினைக்கிறன்னு?" கேட்கிறா. அதுக்கு டூஹான், "ஏன்னா என்னுடைய பெர்சனாலிட்டி பத்தி எந்த பொண்ணுக்கும் தெரிய வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல பிஎல் நான் எழுதுறேன்னு தெரிஞ்சா எல்லார் முன்னாடியும் எனக்கு எம்பாரஸிங்கா இருக்கும். இப்பவும் எனக்கு அப்படிதான் இருக்குன்னு" சொல்றான். அத கேட்டதும் ஜேரம், "இதுல எம்பாரஸ் ஆக என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஒரு ஒரு பேஷன் இருக்கும். பிஎல் எழுதுறது உனக்கு ஒரு பேஷன்" சொல்றான். என்னதான் இருந்தாலும் நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. முக்கியமா ஹெவன்ல இத பத்தி சொல்லாதன்னு சொல்றான். அதுக்கு ஜேரம் ஏன்னு கேட்கிறா. டூஹான், ஏன்னா அங்கருந்து எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. யாரும் என்ன மாரி ஆளுங்கள அந்த இடத்துல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அத கேட்டதும் ஜேரம் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. அதே நேரத்துல சாமன் ஜேரம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜேரம் வெளிய வந்ததும் சாமன் ஜேரம்க்கு கால் பண்றான். ஆனா ஜேரம் கால் அட்டெண்ட் பண்ணாம சாமனுடைய கால இக்னோர் பண்ணிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காலையில சாமன் ஜேரம்காக ஹெவன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி வரும்போது ஜேரம் வரத பார்த்து சாமன் ஸ்பீடா ஜேரம் கிட்ட போறான். ஆனா ஜேரம் ஷாமனை இக்னோர் பண்ணிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறா. அதே நேரத்துல டானா வந்ததும் ஷாமன் டானாவை பார்த்து, "நீங்க என்ன பண்றேன்னு?" கேட்குறான். டானா ஏன் நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அவளும் ஹோட்டலுக்குள்ள போறா. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் டானாக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்து வச்சதோ, "வா நீ இங்க உட்காருன்னு" சொல்லிட்டு ஜேரிமை பார்த்து, "அன்னைக்கு ஷாமன் ரொம்பவே பண்ணிட்டான். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொல்றா. அதை கேட்டதோ ஜேரிம், "நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அவங்கவுங்க பண்றதுக்கு அவங்கவுங்க தான் ரெஸ்பான்சிபிள். நீ அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு" சொல்றா. நானா என்னதான் இருந்தாலும் அவன் மேலேயும் தப்பு இல்ல. நாங்க 2 பேரும் ஒரு டீல் வச்சிருந்தோம். உன்னுடைய ட்ரீம எப்படியாச்சும் நிறைவேத்தணும்னு. அத கேட்டதும் ஜெயராம், "நீங்க ஏன் என்னுடைய ட்ரீம நிறைவேத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு" சொல்றா. நானா, "ஏன்னா அது ஒரு ஷோ மாதிரி நல்லாருக்கும். எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்ன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஜெயராம்க்கு டென்ஷன் ஆற மாதிரி காமிக்கிறாங்க. டானா டானா ஜேரம பார்த்து, "கவலைப்படாத, உனக்காக நான் சாமின திட்டுறேன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஜேரம் நீ அவன திட்டுறதுக்கு எந்த அவசியமும் இல்லன்னு சொல்றா. டானா, "நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற? அவன் உன்ன ஒரு டாய் மாரி தானே ட்ரீட் பண்றான்னு" சொல்றா. ஜேரம், "அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அவன் என்ன கிஸ் பண்ணா. எனக்கும் ஜாலியா தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் ஒரு குட் கிஸ்ஸர்ன்னு" சொல்றா. அத கேட்டதும் டானாக்கு டென்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரம காமிக்கிறாங்க. ஜேரம் இதுக்கு முன்னாடி டூஹான் சொன்னத நெனச்சு பார்க்குறா. அதுல டூஹான், "என்ன மாரி ஆளுங்கள்லாம் ஹெவன்ல ஏத்துக்க மாட்டாங்க. யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு" சொல்றா. அதே நேரத்துல டானா சொன்னத நெனச்சு பார்க்குறா. நெனச்சு பார்த்துட்டு ஷாமின் என்ன ஒரு டாய் மாரியே ட்ரீட் பண்றான்னு நெனைக்கிறா. அதே நேரத்துல ஷாமின் அங்க ஒரு மாதிரி இருக்கத பார்த்து, "என்னாச்சு? டூஹானுடைய ஸ்டுடியோல ஏதாச்சும் ஆச்சான்னு?" கேட்குறான். அதுக்கு ஜேரம், "அது உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லன்னு" சொல்றா. ஷாமின் அத கேட்டதும், "ஏன் இந்த மாதிரி சொல்ற? என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு?" கேட்குறான். ஜேரம், "என்ன நீ என்ன டாய் மாதிரி யூஸ் பண்றியா? உனக்கு நான் ஒரு காமெடியான்னு?" கேட்குறா. ஷாமின், "உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு தடவ கூட உன்ன நான் ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டது கிடையாது." அத கேட்டதும் ஜெயராம், "என்ன நீ என்ன டாய் மாரி தானே யூஸ் பண்ற? அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ண. நெக்ஸ்ட் டே என்ன டூஹான பார்த்துட்டு வான்னு சொல்ற. நீ ஏன் இந்த மாதிரி என்னுடைய ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறன்னு?" கேட்குறா. அத கேட்டதும் ஷாமன், "இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நெனச்சேன்னு" சொல்றான். ஜெயராம், "நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பே தேவையில்ல. இதுக்கப்புறம் என்னுடைய பெர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதன்னு" சொல்லிட்டு ஸ்பீடா அங்கருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல டானாவ காமிக்கிறாங்க. டானா ரொம்ப டென்ஷனா அவளுடைய பாடிகார்ட்க்கு கால் பண்ணி, "நீங்க ஜேரிமோடைய விஷயத்த சமாளிச்சுருங்கன்னு" சொல்றா. அத கேட்டதும் அவங்க ஓகேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ டானாவுடைய பாடிகார்ட் ஜேரிம் முன்னாடி வந்து, ஜேரிம் அங்கருந்து போக விடாம பண்ணி, அவள அங்கருந்து கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜேரிமுடைய ஃப்ரெண்ட் பார்ல வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவ ஜேரிம் வரத பார்த்து ஜேரிம்க்கு கால் பண்றா. எத்தன தடவ கால் பண்ணாலும் ஜேரிம் அட்டெண்ட் பண்ணாததால, அவ ஹெவன்க்கு வந்து அங்க சாமின் இருக்கத பார்த்து, "நீங்க தான் இங்க இருக்க சிஇஓவான்னு?" கேட்குறா. அதுக்கு சாமின் ஆமான்னு சொல்றா. அவ சாமின் கிட்ட, "ஜேரிம் எங்க இருக்கான்னு தெரியுமா? நான் ரொம்ப நேரமா அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ காலே அட்டெண்ட் பண்ணல. அவ இங்க தானே இருந்தா, கூப்பிடுங்கன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஷாமின், "அவ எப்பயோ இங்க இருந்து கிளம்பிட்டான்னு" சொல்றாரு. ஆனா ஜேரிம் என்ன பார்க்க வரலையேன்னு சொல்றா. அத கேட்டதும் ஷாமின்க்கு இதுக்கு முன்னாடி ஜேரிம் சொன்னது ஞாபகம் வருது. அதுல ஜேரிம் என்னுடைய பெர்சனல் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னத நெனச்சு பார்த்து, எனக்கு தெரியாது ஜேரிம் எங்கன்னு. அதே நேரத்துல அவ எங்க போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம காமிக்கிறாங்க. ஜெரிம ஒரு ரூம்ல வச்சு கட்டி போட்டுருக்காங்க. அப்ப ஜெரிம் அவங்க கிட்ட, "நீங்க என்ன விட்டுருங்க. எனக்கு அம்மா, அப்பா இல்ல. நீங்க காசு கேட்டாலும் அவங்களால தர முடியாதுன்னு" சொல்றா. அத கேட்டதும் அவங்க, "கவலைப்படாத. உன்னுடைய ஆர்கன வித்தா எங்களுக்கு காசு வரும். இப்பல்லாம் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் ஜெரிம், "என்னுடைய ஆர்கன் கூட ஹெல்தியே கிடையாதுன்னு" சொல்றா. அதுக்கு அவங்க, "நீ அத பத்தி கவலைப்படாத. நாங்க அத பார்த்துக்கிறோம்ன்னு" சொல்லிட்டு, அவங்களுக்கு பசிக்கிறதால சாப்பிட அவங்க 2 பேரும் அங்கருந்து போயிடுறாங்க. அவங்க 2 பேர் போனதும் ஜெரிம் அவளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா. அதே நேரத்துல ஷாமினும் ஜெரிமுடைய ஃப்ரெண்டும் விளையாடிட்டு இருக்காங்க.
என்னதான் அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாலும், ஷாமனுக்கு ஜெரிமோட ஞாபகமாவே இருக்கிறதால, அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட, "நீங்க உங்களுடைய ஃபோன் எடுத்து மேல வைங்க. மேபி ஜேரிம் கூட கால் பண்ணலான்னு" சொல்றான். அத கேட்டதும், அவ ஃபோன வச்சதும் ஜேரிம் கால் பண்றா. கால் அட்டெண்ட் பண்ணதும் ஜேரிம் அழுதுட்டே, "என்ன யாரோ கடத்திட்டாங்கன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஷாமன் ஃபோன வாங்கி ஜேரிம் கிட்ட, "நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நீ கவலைப்படாத. என்னதான் நடந்தாலும் உன்ன நான் காப்பாத்திடுவேன்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஷாமன் ரொம்ப ஃபாஸ்ட்டா கார் எடுத்துட்டு போறான். அப்ப இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ட நெனச்சு பார்க்குறான். அதுல சின்ன வயசுல ஷாமனையும் யாரோ கடத்திடுறாங்க. அதுல ஷாமன் ரொம்ப பயந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நேர்லயும் ஷாமன் ரொம்ப பயந்து, "ஜேரிம் நீ எப்படியாச்சும் நல்லா இருன்னு" சொல்றான். அதே நேரத்துல ஜேரிம காமிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க ஜேரிம பார்த்து, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? நீ டானா கிட்ட இருந்து அவளுடைய ஃபியான்ஸிய திருட ட்ரை பண்ணியிருக்க. அந்த மாதிரி நீ எப்படி பண்ணலான்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் ஜேரிம், "இல்ல, இல்ல நீங்க தப்பான ஆள தூக்கிட்டு வந்துட்டீங்க. நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லன்னு" சொல்றா. அத கேட்டதும் அவங்க 2 பேரும், "நாங்க டானாவ சின்ன வயசுலேருந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அவள கொஞ்ச நேரம் கூட எங்களால சோகமா பார்க்கவே முடியாது. உன்கிட்ட இருந்து எங்களுக்கு காசு வேண்டாம். ரிவெஞ்ச் தான் வேண்டும்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் ஜேரிம், "நீங்க உங்களுக்கு ரிவெஞ்ச் வேணும்னா, நீங்க சாமின தானே கூட்டிட்டு வந்திருக்கணும். என்ன ஏன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு" கேட்குறாங்க. அத கேட்டதும் அவங்க 2 பேரும், "நாங்க தப்பான ஆள கூட்டிட்டு வரல. நாங்க கரெக்ட்டான ஆள தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். உன்னுடைய உயிர் உனக்கு வேணும்னா, நீ ஹெவன விட்டு போயிடுவேன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் ஜேரம்க்கு டென்ஷன் ஆகி, "இல்ல, இல்ல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு எனக்கு இந்த வேலை கிடைச்சது. என்னால முடியாதுன்னு" சொல்றா. அத கேட்டதும் அவங்க ட்ரிம்மர் மிஷின் எடுத்துட்டு வந்து, "உன்ன நான் ஷேவ் பண்ணிடுறேன்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் ஜேரம் அழுதுட்டே, "இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நான் மோக் ஆயிடுவேன். என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு" சொல்றா. அதையும் கேட்காம அவங்க ஜேரிம பயமுறுத்த ட்ரிம்மர் எடுத்துட்டு ஸ்பீடா ஜேரிம் கிட்ட வராங்க. அப்போ கதவு உடைஞ்சு ஷாமின் உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. ஷாமின் வரத பார்த்ததும் அவங்க 2 பேரும், "இவன் டானாவோடைய ஃபியான்ஸே தானே. அதே நேரத்துல இவனுக்கு நம்ம 2 பேர் யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபைட் பண்ணலாம்னு" சொல்றாங்க. 2 பேரும் ஷாமின அடிக்க வராங்க. ஆனா ஷாமின் அவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு ஜேரிம ஹக் பண்றான். ஹக் பண்ணி, "நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு" சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நான் உங்க ஷின்டு. பாய் பாய்.